ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 65% மதிப்பெண்கள் பெற்று 20 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறான். மற்றொரு மாணவன் 80% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 10 மதிப்பெண்கள் கூடுதலாக பெறுகிறான் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்கிறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் பார்த்தோம்னா எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதே மாடல் சம் லாஸ்ட் டைம் குரூப் 1 எக்ஸாம் பிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு மாணவன் 65% மதிப்பெண் வாங்குறாரு, 20 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறாரு. அது 20 மதிப்பெண் சேர்த்து வாங்கி தான் அவர் பாஸ் பண்ணியிருப்பாரு. இன்னொரு மாணவன் 80% மார்க் வாங்குறாரு, பாஸ் பண்ற மார்க் விட 10 மதிப்பெண் கூடுதலா வாங்குறாருன்னா மொத்த மதிப்பெண் என்ன கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா காமனா 100 பெருக்கல் இந்த ரெண்டு மார்க்கையும் ஆட் பண்ணுங்க. 20 பிளஸ் 10 30 வகுத்தல் இந்த பெர்சன்டேஜ்க்கான டிஃபரன்ஸ் 80ல 65 போச்சுன்னா மீதி 15. ஸோ 30 15 கேன்சல் பண்ணா 2 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 200. அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் 200. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு தேர்வில் ஒரு மாணவன் 45% மதிப்பெண் பெறாரு, 18 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறாரு. இன்னொரு மாணவன் 65% மதிப்பெண் வாங்குறாரு, பாஸ் பண்றவரு 6 மார்க் கூடுதலா வாங்குறாருன்னா அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.